இன்னைக்கு என் மக ஆரம்பிச்சிருக்கிற விவசாய ஆராய்ச்சி பண்ண மேலும் மேலும் வளர்ந்து 1க்கு 10 உற்பத்தி பெருகி அதனால ஊர் உலகத்துக்கு உணவு பத்தலேங்கிற குறை என்னைக்குமே இல்லாதபடி செய்தருள வேண்டும் முருகா. இந்தாங்க. முருகா முத்தேன் எங்கங்க? அவன் தான் காலகாலத்துல எந்திரிச்ச உடனே ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டானே. காப்பி கூட குடிக்காம அனுப்பிச்சிட்டீங்களே. என்ன செய்யறது, நம்ம பையன் அப்படி மணியாட்டமா இருக்கிறான். இருக்கட்டும் இருக்கட்டும், சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறேன், அப்புறம் அவன் என்ன செய்யறான்னு பாக்கலாம். அப்ப மாத்திரம் போக மாட்டான்றது என்ன உறுதி? மறந்துட்டீங்களா? இப்ப பண்ணேன்னு இருக்க நீங்களே கல்யாணம் ஆகி 6 மாசம் பண்ண பக்கம் போகலன்னு உங்க அப்பா கோச்சுக்கிட்டாரு. என்ன போதும் போதும், புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் பைத்தியக்காரத்தனமா உன் பின்னாலே சுத்திக்கிட்டு இருந்தா அவன் அப்படி இருப்பான்றது என்ன நிச்சயம்? அவன் அப்படி இல்ல. அவன் 24 மணி நேரமும் வீட்டு பிரச்சனையை விட நாட்டு பிரச்சனையில தான் அதிக கவனம் செலுத்துறவன். அவன் அப்படி இருக்கவே மாட்டான். ஐயா யாரு? ஆமா, அதுக்குள்ள என் பையன் படிப்பு முடிச்சுட்டான்னு உனக்கு எப்படியா தெரியும்? உன்னை யாருக்கு வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். எனக்கு தெரியாமலே மருமகள் தேடுறியா நீ? அந்த பொறுப்பு என்னோட தானே. அதுவும் சரிதான். ஏயா நம்ம பையனுக்கு ஏத்த இடமா நல்ல இடத்து சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? இருக்குதுங்க. மேலையூர் பண்ணையாரோட மகன், சோலையூர் ஜமீன்தாரோட மகன், ஒரு கலெக்டரோட மகன், 3 இடம் கூப்பிட்டு வந்திருக்கேன். பண்ணையார் மகனையா பாப்போமே. உங்க பையன் டாக்டர் தானே? எவன் சொன்ன? இல்லையா, அவங்களுக்கு வர்ற மாப்பிள்ளை டாக்டரா வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஜமீன்தார் மகன் அவங்களுக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணுங்கிறாங்க. கரெக்டர் என்ன சொல்றாரு? அரசாங்க உத்தியோகஸ்தர் வேணுங்கிறாங்க. எந்திரியா? என்னங்க எந்திரியானா? என்னங்க போயா பொல்லாத சம்பந்தம் கொண்டாந்துருக்கான். என்னமோ பெருசா கழனி காட்டை பத்தி படிக்க வச்சுங்களேன். பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா? அரஞ்சனா தெரியுமா இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறவன் யார் தெரியுமா? யாரு? விவசாயி. தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன குசாமி? டிராக்டர் சொந்தமா வச்சு வாடகைக்கு ஓட்டி பழச்சிட்டு இருக்கானே சொக்க. அவன் இன்னைக்கு வயலுக்கு வந்து டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருந்தான். என்ன கோளாரா தெரியல, திடீர்னு நின்று போச்சுது. அவனால ஆணை மட்டும் பார்த்துட்டு இதோ வரன்ட்டு போனவன் ஆளையே காணா. வேலையெல்லாம் தடைப்பட்டு போகுது. தயவு செய்து நீங்க வந்தீங்கன்னா. ஆமா, ஏன் கை கட்டுறீங்க தம்பி? நாங்க இப்படி கை கட்டி நின்று பழக்கமா போச்சுதுங்க. உலகம் தான் உங்களுக்கு கை கட்டணும், நீங்க ஏன் கை கட்டணும்? பாத்தீங்களா தம்பி சொல்றது கேட்டீங்களா? தம்பி நீங்க பெரிய இன்ஜினியர் ஆகுறீங்கன்னு நினைச்சோம். ஆனா விவசாயத்தை படிச்சுட்டு நாங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறது எங்க பரம்பரையே உங்களை மறக்காதுங்க சாமி. ஆமாங்க, அதோட இந்த விவசாயத்தை விருத்தி பண்ற புதிய முறைகளை எல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஆமா தம்பி, உங்களுக்காகத்தான் ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். ஏதாவது நான் சொல்லுங்க. ஆமா, சொக்க இங்க ஏன் வரல? சோறே இல்ல, எல்லாம் கஞ்சி. சொக்கி என்ன சாப்பாடா? என்ன பேசாத, பசி அகோர பசி. ஆமா, நீ என்ன கேள்வி முறை இல்லாம? கேள்வி அப்புறமா கேளு, முறை தானா வரும். இதுவும் கஞ்சி எங்க அப்பாவுக்கு, அதுவும் கம்பங்கஞ்சி. எனக்கு வேணாம். எனக்கு வேணும். என்ன வாங்கண்ணே, உங்களை பாக்குறேன் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. காலையில இருந்து என் டிராக்டர் மக்கர் பண்ணிட்டே இருக்குது. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். தம்பி 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 தம்பி
என் பொண்ணு எனக்காக கொண்டாந்தது, அது நல்லா இருக்காது. பரவாயில்லைங்க. அவ்வளவுதான். விவசாயத்தை படிச்சுட்டு வந்து நிலத்தெல்லாம் அபிவிருத்தி பண்ற ஒரு ஆராய்ச்சி பண்ண வச்சு கொடுங்கன்னு கேட்டா வச்சு கொடுத்தேன். அதை விட்டுவிட்டு கண்டவனுங்க வயல்ல கூலிக்கார மாதிரி வேலை செய்து கம்பங்கஞ்சி குடிக்கிறதுக்கா இதெல்லாம் செய்வேன். ஏப்பா கம்மங்கஞ்சி நல்லதுன்னு நீ தான் சொன்னீங்க. சொன்னேன். அதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் வாங்கி குடிக்கணும்னு சொன்னேன். ஐயா நாங்க குடுக்கலீங்க. ஆமா நான் தான் கேட்கவன் கொடுத்தேன். போதும் சுப்பையா, அவன் தான் தெரியாம கேட்டானா நீ இதெல்லாம் குடுக்கறது அவனுக்கு ஒன்ன சொல்லி குத்தம் இல்லையா? என் பையன் சரியில்லை. முத்தையா நீ வீட்டுக்கு போக நான் பேசிக்கிறேன். ஐயோ பாருங்க, என்ன அப்பா கோச்சிட்டு போறாரு, நீங்க இதெல்லாம் வேணா வீட்டுல எடுத்து போ. வீட்டுக்கு போனா அது கிடைக்காது. அத்தனை பேருக்கு மத்தியில என்ன எடுத்து பேசிட்டான் உன் மகன். எனக்கு வந்த கோபத்துல அங்கேயே அவனை. அப்படியா? வரட்டு நான் கேக்குறேன். என்ன கேட்பேன்? அவனை பார்த்த உடனே கண்ணே மணியேன்னு கிடந்து கொஞ்சுவேன். அது அப்படி உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு இல்லையா? வரட்டு இன்னைக்கு பாருங்களேன். அம்மா வாரைய நீ இங்க வரியா இல்ல நான் அங்க வரட்டுமா? கொண்டங்க. வேணாம் 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 விடுங்க. ஆனாலும் உனக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. கை கொசந்த பிள்ளைய போய் இப்படி விட போறீங்களா இல்லையா? அம்மா கோபம் இருக்காங்க. போடா உள்ள போடா. என்ன கண்டிக்க சொல்லிட்டு இப்ப அவனை நீங்க தான் கெடுக்குறீங்க. நான் கெடுத்ததாவே இருக்கட்டும். பசியா வந்திருப்பா, போய் சாப்பாடு போட சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது. இப்ப நான் சொல்றேன், நீ போய் சாப்பாடு போட சொல்றியா இல்லையா? ஆமா. என்னடா கொடையிற? அம்மா அப்பா கோபத்தை மாத்தத்தான் அப்படி பேசுனீங்க. பின்ன என்னடா செய்யறது? உங்க அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாரு, நீயும் கேட்க மாட்டேங்கிற. ரெண்டு பேரும் நடத்துல என்னடா செய்யறது? என்னடா குழந்தை பிள்ளை மாதிரி கொஞ்சிக்கிட்டு வாடா சாப்பிட வாடா. என்ன சாப்பாடு? எல்லாம் இருக்குடா. ஆமா வா. என்னாச்சு இதுக்கு? ஆயிலும் குறையல. இந்த வண்டி வந்த நாள்ல இருந்து மாமியார் மரபு மாதிரி தான் ஒரே ஓரி ஆட்டம். ஸ்டார்ட் ஆகுது. ஓடுற வண்டி எப்படி நிக்குது? எல்லா பார்ட்ஸும் இருக்குது, ஒரு பாகம் கூட குறவில்லை. அப்படியே நிக்குது. ஆமா ரொம்ப முக்கியம் ஆரன் உனக்கு இல்லையா? ரோட கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற கூட்டம் நிறைய வருது. ஆரன் முத்தையா அண்ணன். அப்பா அண்ணன் எங்க? அதோ அண்ணே என்னப்பா? இல்ல வாடகைக்கு டிராக்டர் கேட்டிருந்தாங்க, பக்கத்து ஊருக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். பாதி வழியிலே மக்கார் பண்ணி ஷண்டு மாடி மாதிரி படுத்துச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. நீங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க. ஏய், நீ கூப்பிடுற போதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு என் மகன் என்ன கூலிக்காரனா? வரமாட்டேன். இல்லைங்க ஏன் வந்து நிக்கிற? போ. இல்லைங்க, கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமானு பாக்குறேன். கெட்ட பேரா? இல்ல ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணனை கூட்டிட்டு வரேன் நான் சொன்னதுக்கு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணன் அவர் ஏட்டு படிப்பு, அவரால் என்னடா முடியும் போடா. நாங்க ஏன்னா யார பாத்திரம் ஏட்டு படிப்புங்கிற? எங்க அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூஞ்சில கரிய பூசல என் பேர் சொக்கல அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்க. இப்ப போய் சொல்லிடுறேன், அண்ணன் ஏட்டு படிப்பு தான் அவர் மூஞ்சில கரிய பூசி. என் மகனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது எந்த மழைய சொன்ன? நீங்க தான். நீ போய் உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்துலாம் சொல்றேன். நாங்க கூலிக்காரமா? இப்ப நம்ம போறது கூலிக்காக இல்லப்பா, உனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக போறோம். போய் சொல்லிட்டு வா. நீங்க சொல்றீங்க, நான் போறேன். நல்லா ஏமாதாச்சு. யாரா? ஏட்டு படிப்புன்னு சொன்னாங்க அந்த பசங்க. என்ன சிவகாமி, என்னத்தை கண்டுபிட்டா பெருசா சிரிக்கிற? இருக்காம என்ன செய்யறது? பண்ணையாளர்களோட சரிசமானமா பழக கூடாது, கம்மங்கஞ்சி குடிக்க கூடாது, அங்க எல்லாம் போக கூடாதுன்னு கண்டிச்சுட்டு இப்ப நீங்களே அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? சும்மாவா அனுப்புனாங்க? சவால்ல ஜெயிச்சா நமக்கு தானே பெருமை. நீங்க தான் மெச்சுக்கணும். இந்த பாரு, என் மகன் அருமை உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஒரே வார்த்தையில டவுன் பண்ணிட்டு போயிட்டாளே. நடு ரோட்ல டிராக்டர் நிறுத்திட்டு எங்க போயிட்டான்?